வணக்கங்க. இந்த வீடியோல 11th கெமிஸ்ட்ரி யூனிட் 9 சொல்யூஷன்ஸ்ல இருக்கக்கூடிய 42 புக் பேக் கொஸ்டின் தான் பார்க்க போறோம். Calculate the molality of solution containing 7.5 gram of glycine. So glycine ஓட molecular formula கொடுத்திருக்காங்க. Dissolved in 500 gram of water அப்படின்னு சொல்லி கொடுத்திருக்காங்க. So molality கேட்டிருக்காங்க. ரைட், வாங்க பார்க்கலாம். Solution molality formula என்னது? Molality is equal to number of moles of solute divided by mass of solvent. Correct? So mass of solvent. இந்த solvent எதுல சொல்லணும் நீங்க? In kilogramல சொல்லணும். Right. So this is the molality formula. And இப்போ நமக்கு என்ன given கொடுத்திருக்காங்கறதை எடுத்து எழுதுவோமா? Right. அப்போ given that என்ன கொடுத்திருக்காங்க? first 7.5 gram glycine. அப்போ given mass of glycine. glycineங்கிறது என்னது? solute. கரெக்ட்டா? solute எவ்வளவு? 7.5 gram. அடுத்து molar mass of glycine கண்டுபிடிங்க. molar mass of glycine. So molar mass of glycine எவ்வளவு வரும்? So இங்க பாருங்களேன், NH2CH2. அப்போ எத்தனை நைட்ரஜன் இருக்கு? ஒரு நைட்ரஜன். அப்போ 14. எத்தனை கார்பன் இருக்கு? So 2 கார்பன் இருக்கு. அப்போ 12 plus 12 24. எத்தனை ஆக்சிஜன்ஸ் இருக்கு? 2 ஆக்சிஜன். ஒரு ஆக்சிஜனா 16, 2 ஆக்சிஜனா 32. எத்தனை ஹைட்ரஜன்? 2 4 5 5 ஹைட்ரஜன்ஸ் இருக்கு. இப்போ இந்த எல்லாத்தையும் கால்குலேட் பண்ணுவோமா? 4 8 10 15 க்கு 5 ரிமைனிங் 1 2 3 4 5 6 7 75 வருது. அப்போ எவ்வளவு வரும்? 75 gram per mole. அடுத்து என்ன கொடுத்திருக்காங்க? mass of water. வாட்டர்ங்கிறது solvent. கரெக்ட்டா? வாட்டர் கொடுத்திருக்காங்க. எவ்வளவு கொடுத்திருக்காங்க? 500 gram. அப்போ நம்பர் ஆஃப் மோல்ஸ் கண்டுபிடிக்கணும். அதுக்கப்புறம் மாஸ் ஆஃப் சால்வெண்ட் டைரக்டா வந்து கிலோகிராம்ல போடணும். இல்ல நீங்க 1000 வந்து மல்டிப்ளை பண்ணிக்கலாம். அப்போ இந்த ஃபார்முலாவை நான் எப்படி மாத்துறேன் அப்படின்னு சொன்னா, சோ இந்த ஃபார்முலாவை நான் எப்படி மாத்துறேன்னு பாருங்க. மோலாலிட்டி மேல நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஆஃப் சொல்யூட் இருந்துச்சா? சோ நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஆஃப் சொல்யூட்னா என்னது? given mass divided by molar mass. given mass of solute னு கூட வச்சுக்கோங்க. given mass of solute divided by molar mass of solute. அடுத்து கீழ என்ன இருந்துச்சு? சோ கீழ வந்து mass of solvent இருந்துச்சா? அப்போ mass of solvent நான் எதுல எழுதுறேன் அப்படின்னா கிராம்ல எழுதுறேன். அப்ப என்ன பண்ணணும்? 1000 வந்து டிவைட் பண்ணுவீங்க. அது மேல போனா மேல போயிடும். அவ்வளவுதான். ஓகேவா? இப்போ நான் எடுத்து எழுதுவோமா? given mass எவ்வளவு? 7.5 கிராம். அப்போ 7.5 டிவைடட் பை மோலார் மாஸ் நம்ம கால்குலேட் பண்ணோம். எவ்வளவு வந்துச்சு? 75 வந்துச்சு. கரெக்ட்டா? 75 இன்டு மேல 1000 டிவைடட் பை கீழ 500 கிராம். அப்படி எழுதிக்கலாம். அவ்வளவுதாங்க. இப்போ டாலி பண்ணுவோமா? சோ 5 1 இது டாலி பண்ணீங்கன்னா 2 7.5 75 டாலி பண்ணீங்கன்னா 10 2 5 அடிச்சீங்கன்னா 1 10 ல 5. அப்ப என்ன வருது உங்களுக்கு? 1.5 வருது. therefore molality 1.5 னா என்ன வந்துரும் உங்களுக்கு? சோ 0.10 ன்னு வச்சுக்கிட்டீங்கன்னா 2 வந்துருமா? 2 மோலால். அப்போ 0.2 மோலால். So this is the answer of this question. Thank you.